என் பேர் ஆகாஷ். நான் ஒரு மேக்கிங் கண்டென்ட் சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலோட பேர் கிரியேட்டிவ் தமிழ். பட் ஆனால் இது வரைக்கும் ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கல. ஸோ நான் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போய் அந்த வீடியோஸ்லாம் தாராளமாக பார்க்கலாம். பார்க்க வேணாம் அப்படின்னா விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். சரி வாங்க இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிரியேட்டிவ் தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம வந்து ஒரு சிம்பிளான ட்ரில் மிஷின், அதுவும் வெறும் 30 ரூபாயில் எப்படி செய்கிறது அப்படின்றதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம நார்மலாக போய் ட்ரில் மிஷின் அப்படின்னு கடையில் கேட்டு வாங்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 800 நம்மள்கிட்ட போயிடும். ஸோ அவ்வளோ விலைக்கு வந்து ட்ரில் மிஷின் விற்கிது. ஸோ நம்ம வீட்டிலே சிம்பிளாக செஞ்சுக்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து நம்ம ட்ரில் மிஷின் செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு பாட்டில் கேப் தேவை. ஸோ நமக்கு வந்து பாட்டில் கேப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது இல்லைன்னா நம்மளால் ட்ரில் மிஷின் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு பாட்டில், அதாவது 2 பாட்டில் கேப் தேவை. அது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு அதில் ஒரு சைடு ஆணி அல்லது ஸ்க்ரூ, நான் வந்து நீ ஸ்க்ரூ யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஓட்ட போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் நீ ஸ்க்ரூவை வந்துட்டு அந்த பாட்டில் கேப் மேலே வந்து ஒரு சுத்தியல் மாதிரி வச்சு அடிச்சுக்கிறேன். ஸோ அதை நீங்களும் அதை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பாட்டில் கேப்பில் மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பண்ண மாதிரி இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா அப்படியே ஸ்டாம்ப் வச்ச மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செலோ டேப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த 2 பாட்டில் கேப்பையும் நீங்கள் வந்து ஒன்றா வச்சு ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டும்போது கொஞ்சம் சேஃபாக ஒட்டுங்க. அந்த ஆணி வந்து உங்கள் கையில் வந்து பட்டுடாமல் ஒட்டுங்க. ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு 3D பிரிண்டட் பார்ட் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் வந்து PVC பைப் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து நம்ம கடைசியாக வந்து கொசுபேட்டில் வந்து நம்ம ஒரு இன்வெர்டர் செஞ்சுருந்தோம். ஸோ அந்த இதில் மாடியூலில் அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். செல்லோ டேப் யூஸ் பண்ணுறத விட இன்சுலேஷன் டேப் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ செல்லோ டேப்பை வந்து பிரிக்கும் போது கொஞ்சம் டைம் ஆகிட்டு, ஸோ உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ செல்லோ டேப் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக வந்து அதில் நீங்கள் வந்து ஒட்டிடுங்க. நல்லா ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு அந்த பிளேடை, அதாவது அந்த ஊசியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ஆணி வச்சு பண்ணோம்ல, அதை வந்து நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து அந்த சிசர் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க பிசெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இல்லாட்டி சுற்றும் போது வந்து நம்ம கொஞ்சம் இடிக்கும். ஸோ அதனால தான் நான் அப்படி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு ஆணி மாதிரி யூஸ் பண்ணி அதை அடித்து அதில் அப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டை போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த பின்னாடி மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது டெஸ்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஸோ நல்லாவே தான் சுற்றுது. ஸோ நான் பேட்டரியை வந்து அப்படியே வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டக்காகி சுற்றுது. நீங்கள் 12 வோல்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே சுற்றும். நான் வந்து ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதுக்கு என்னோடய டேயில் வந்து அரை நாளாக நான் வந்து இதுக்கு கொடுத்து தான் நான் அதெல்லாம் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.